சென்னை அண்ணா சாலையில் தேங்கிய மழைநீரை வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், மழைநீரை வெளியேற்ற என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? இது குறித்த விவரம் என்ன? திட்வா புயல் வலுவிழந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை தொடங்கிய கனமழை தொடர்ந்து இடைவிடாது பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையின் தாழ்வான பகுதிகளில் லேசான மழைநீர் ஆங்காங்கே தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி சென்னை அண்ணா சாலை, மிகவும் முக்கியமான சென்னையினுடைய முக்கியமான ஒரு சாலைகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த அண்ணா சாலை. இந்த அண்ணா சாலையில் காலை முதலிருந்தே பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழைநீரினை வெளியேற்றுவதற்காக அருகிலேயே மின் மோட்டார்கள் பொருத்தி ராட்சத குழாய்கள் அமைக்கப்பட்டு அந்த மழை தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழை நீரினை வெளியேற்றக்கூடிய அந்த நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மழைநீர் தேங்கக்கூடிய நிலையில் உடனடியாக வெளியேற்ற வேண்டும் எனவும் அரசு உத்தரவிட்டிருந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆங்காங்கே தேங்கியிருக்கக்கூடிய அந்த மழை நீரினை உடனடியாக வெளியேற்றுவதற்காக அந்த மின் மோட்டார்களும் தொடர்ந்து இயங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இருந்த பொழுதும் மழை இடைவிடாது பெய்து வருவதன் காரணமாக மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வெளியேற முடியாமல் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் ஆங்காங்கே பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தான் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வாகனங்கள், கார்கள், பஸ்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அந்த மழைநீரிலேயே மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு காட்சிகளும் பார்க்க முடிகிறது. சிறிய வாகனங்களாக இருக்கக்கூடிய அந்த இருசக்கர வாகனங்கள், சில அந்த ஸ்கூட்டி போன்ற சிறிய இருசக்கர வாகனங்கள் இந்த பகுதிகளுக்குள் செல்ல முடியாமல் திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலையும் இந்த பகுதியில் இருந்து வருகிறது. இருந்தபோதும் முக்கியமான சாலை என்பதன் காரணமாக பணி முடிந்து, அதே போன்று பள்ளி கல்லூரிகள் முடிந்து வீடு திரும்பக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் இந்த அண்ணா சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பதனால் உடனடியாக துரிதமாக இந்த மழைநீரினை வெளியேற்ற வேண்டும் என்பதன் காரணமாக இந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழைநீரும் தொடர்ந்து ஒருபுறம் வெளியேற்றப்பட்டும் மறுபுறம் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு மழைநீரிலேயே செல்லக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குணசேகரன், மழை நீரை மோட்டார் பம்புகள் மூலம் வெளியேற்ற நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? எவ்வளவு நேரமாக இந்த மோட்டார் பம்புகள் மூலம் மழை நீரை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரம். அதாவது சென்னையின் தாழ்வான பகுதிகளில் மழைநீரினை வெளியேற்றுவதற்கான தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழைநீரை வெளியேற்றுவதற்காக மின் மோட்டார்கள் ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை எதிர்பாராத வகையில் அதிகாலை முதலிருந்தே பெய்து வரக்கூடிய இந்த கனமழையினால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த மழைநீரினை வெளியேற்றுவதற்குண்டான அந்த துரிதமான அந்த நடவடிக்கைக்காக ஆங்காங்கே ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த அந்த ராட்சத மின் மோட்டார்கள் தற்பொழுது இயக்கப்பட்டும் வருகிறது. அதுவும் குறிப்பாக ஒரு புறம் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மழைநீரினை இந்த ராட்சத குழாய்கள் மூலமாக அந்த மின் மோட்டார் மூலமாக உறிஞ்சக்கூடிய ஒரு நிலையில் அந்த உறிஞ்சக்கூடிய அந்த மழைநீர் அருகில் இருக்கக்கூடிய அந்த பாதாள சாக்கடைகள் மூலமாக அந்த மழைநீர் வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக துரிதமாக 1 மணி நேரத்திற்குள்ளாக, அதாவது மழை நின்றால் 1 மணி நேரத்திற்குள்ளாக இந்த மழைநீர் முழுவதுமாக வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைதான் தற்பொழுது சென்னையில் இருந்து வருகிறது. இருந்தபோதும் அதிகாலை முதலிருந்தே பலத்த காற்றுடன் கூடிய இந்த மழை பெய்து வருவதனால் இந்த மழைநீர் வெளியேற்றுவதில் சற்று தொய்வும் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் தொடர்ந்து அந்த மழைநீர் வெளியேறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. பலத்த காற்றும் சென்னையினுடைய உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு நிலை, பலத்த காற்றும் வீசக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சென்னையில் பல்வேறு பகுதிகள், அண்ணா சாலை, மயிலாப்பூர், நந்தனம், அதே போன்ற கோடம்பாக்கம், சூளைமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தக்கூடிய ஒரு நிலையில் அந்த பகுதிகளிலும் மின் மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அந்தந்த பகுதிகளிலும் மின் மோட்டார்கள் மூலமாக தேங்கியிருக்கக்கூடிய அந்த மழை நீரினை தொடர்ந்து மாநகராட்சி பணியாளர்கள் அகற்றி வெளியேற்றி வருகிறார்கள். குணசேகரன், மழைநீர் தேக்கத்தினால் போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா? அதாவது சென்னையில் பெய்து வரக்கூடிய இந்த கனமழை காரணமாக இதுவரை போக்குவரத்து மாற்றம் என்று எதுவும் நடைபெறவில்லை. ஆனாலும் போக்குவரத்து நெரிசல் அங்காங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடியே செல்லக்கூடிய ஒரு நிலையினால் அந்த வாகன ஓட்டிகள் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சில வாகன ஓட்டிகள் ரெயின்கோட் அணிந்தும், அதே போன்று சில வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் ரெயின்கோட் அணியாமலும், அதே போன்று கொடைகளை பிடித்தும் செல்லக்கூடிய ஒரு நிலையில் பலத்த காற்றும் வீசுவதனால் அவர்கள் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதன் காரணமாக பின்னால் வரக்கூடிய அந்த கார்களும் அதே போன்று பேருந்துகளும் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக பலத்த காற்றும் வீசுவதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் வேகமாக சென்றால் ஏதேனும் அசம்பாவிதமோ அதாவது
கீழே விழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் அவர்கள் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சாலைகளில் ஆங்காங்கே சில இடங்களில் மழை நீரும் தேங்கி இருக்கிறது. அந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வேகமாக சென்றால் அந்த மழை நீர் அருகில் வரக்கூடிய வாகன ஓட்டிகள் மீது படும், அதே போன்று பாதசாரிகள் மீதும் மழைநீர் தெளிக்கப்படும் என்பதன் காரணமாக அந்த அசம்பாவிதத்தை தவிர்ப்பதற்காகவும் வாகன ஓட்டிகள் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருகிறது. அதிலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் மழைநீர் ஒரு அடிக்கு மேல் தேங்கி இருக்கிறது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் வேகமாக சென்றால் அந்த மழைநீர் இன்ஜினுக்குள் சென்று அந்த இன்ஜின் செயல்படாமல் போய் வழியிலேயே நிற்கக்கூடிய ஒரு காட்சியும் இருந்து வருகிறது. இதன் காரணமாக இந்த மழைநீரில் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்று சில பகுதிகள் மட்டுமே இந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் அந்த தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.